ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய பார்வையிலும் வார்த்தையின்படியாகவும் நாம் யார் என்பதை அறிந்து கொண்டால்தான் இந்த இப்போ வாசித்த இந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு வருகிற சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள் நடுவில் சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு தாமதம் ஏன் என்ற பல கேள்விகள் நமக்கு இருக்கும். ஒரு காரியத்தின் மீது நாம் விசுவாசம் வைப்போம் என்றால் அப்பொழுது சில காலங்கள் நமக்கு பொறுமையை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். பிரைஸ் காட். நாம் பொறுமையாக இருக்கும்போது அங்கே நம்முடைய மனமும் நம்முடைய உள்ளான மனிதனும் பலப்படுகிறான். பிரைஸ் காட். பொறுமை மிகவும் அவசியம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார். பிரைஸ் காட். முதலாவது ஆதாம் உடைய கீழ்ப்படியாமையினால் ஆதாமுக்கு பின்னாடி வந்த அனைத்து சந்ததியும் நீதிமான் அல்ல, பாவிகள் என்று தீர்க்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். இப்போ கடைசி ஆதாம் அல்லாவிட்டால் 2வது ஆதாம். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல்னால இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் ஒரு பெயர் வைக்கப்படுகிறது, நீதிமான். பிரைஸ் காட். இதை புரிந்து கொள்ளும். இந்த நாளில் இந்த நீதிமான் என்ற சத்தியத்தை நீங்களும் நானும் ஆழமாய் புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பூமியில சுதந்திரிக்கலாம். நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நீதிமொழிகள், சங்கீத புஸ்தகங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் 200க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கு. அப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமான, தேவன் நினைக்கிற தேவனுடைய ஸ்டேட்டஸ் அளவுக்கு ஒரு மனிதன் நீதியாக வாழ முடியுமா அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் வேதவசனம் சொல்றது ரோமர் 3ல் நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. யாரும் தேவன் விரும்புகிற நீதியை காட்டவே முடியாது. அதாவது யோபு சொல்றான் புஸ்தகத்தில், தேவனுக்கு முன்பாக ஒருவன் நீதிமானாக எப்படி பாராட்டுவான்? ஒருவன் நீதிமான் அல்ல. ஏனென்றால் இந்த நீதி சில நல்லவர்கள் இருப்பார்கள், இங்க நல்லவர்கள் அல்ல. தேவன் விரும்புகிற நீதி யாருக்கிட்ட தான் இருக்குதுன்னா ஒரே ஒருவர் தான், அவர் தான் கிறிஸ்து. பிரைஸ் லார்ட். 1 கொரிந்தியர் சொல்றது அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமான மீட்புமானார். நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இங்கிலீஷ் பைபிள் சூப்பரா போட்டிருக்கு, those who are upright in right standing with God. தேவனுக்கு அவருடன் நேர்மையாகவும் சரியாகவும் இருப்பார்கள். பிரைஸ் லார்ட். யாருக்கா? அவருடன் நேர்மை. தேவனுடைய நேர்மையும் நம்ம நேர்மையும் அப்படி நிறுத்தி பார்த்தா சரியா இருக்கும். பிரைஸ் லார்ட். அவருடன் நேர்மையாகவும் சரியாகவும் இருப்பார்கள். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை எழுப்பி உன்னதத்தில் வலது கரத்தில் உட்கார வச்சார். சபையை எழுப்பி கிறிஸ்துவோடு உட்கார வச்சார். இப்போ நாம் தேவனுக்கு முன்பாக அவர் விரும்புகிற நீதியை இயேசுவின் மூலமாய் நம்ம பெற்றிருக்கிறோம். இதான் இப்போ நீதிமான் அப்படின்னா அவன் நேர்மையானவன், உத்தமன், ஞானவான், அவன் புத்திமான். இப்போ நீங்க கேட்கலாம், நம்ம மனசுல அப்படி இல்லையே, நான் ஒரு ஞானவானாக இல்லை, நான் ஒரு புத்திமானாக இல்லை, நான் ஒரு நேர்மையான ஆளாக இல்லை, நான் ஒரு உத்தமனாக இல்லை. இந்த நாளில் என்ன தலைப்புனா, வசனத்தை அப்படியே நம்பணும். பிரைஸ் காட். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, வசனத்தை அப்படியே நம்புங்க. இவ்வளவுதான், வசனத்தை அப்படியே நம்பு. மனிதன் என்பவன் ஆவி, ஆத்மா, சரீரம். நம்முடைய ஆவியை தான் கர்த்தர், இந்த உள்ளான மனிதனை தான் கர்த்தர் நீதிமானாக மாற்றிருக்கிறார். இந்த நீதியை பெற்ற நீங்களும் நானும் குற்ற உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த கிறிஸ்துவின் நீதியை பெற்ற நாம எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த பூமியில ஒரு நல்வாழ்வு வாழ முடியும் என்பது இந்த நாளை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். அந்த நாட்கள் ஆயக்காரர்கள் பாவிகள். பரிசேயர்கள் என்பது அந்த நியாயப்பிரமாணத்தையும் அந்த கற்பனைகளையும் மிகுந்த கை கொள்ளக்கூடிய நபர்கள். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி 2 மனிதர்கள் ஜெபம் பண்ணும்படியாக தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று அவன்தான் அப்போ யூதருடைய பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி தன்னை காட்டுகிற ஆவிக்குரிய நிலையில மிகுந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடியவர்கள். வாசிக்கலாம். தேவனே, அவன் பாருங்க, முதல் ஜெபமே அவன் சொல்றான், தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, நான் சொல்றேன், 2 பேரும் ஜெபம் பண்ணான். ஒருத்தன் இந்த பக்கம் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான், இவன் பரிசேயன். ஒருத்தங்கிட்டு ஆயக்காரன். ஜெபம் பண்ண தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டியதானே. இவன் சொல்றான், தன்னுடைய நீதியை கொண்டு வரான். நான் என்னங்கிறேன், அநியாயக்காரன் கிடையாது. இங்கே ஒரு வசனம் ஒன்னே பாருங்கள், அந்த பகுதியில் 10வது வசனத்தை மட்டும் பாருங்க. 10 திரும்ப வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரன். எல்லாம் தெரியுதா? நம்முடைய ஜெபம், நம்முடைய வாழ்க்கை எதை சார்ந்து கொண்டிருக்குது என்றால் நம்மை சார்ந்தது அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. உங்களுக்கு நான் விலக்கி காட்டுறேன் பாருங்க. அவன் சொன்ன ஒரு வார்த்தை, பரிசேயன் நின்று, தேவனே நான் என்ற ஸ்பிரிட் எங்க வந்திருக்கிறேன்? நான் ஏறுவேன், நான் உலகத்துக்கு நான். கிறிஸ்தவ வாழ்வு என்பது உங்களை சார்ந்தது அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. உங்களால உங்களை மாற்றிக்கொள்ளவே முடியாது. நீங்க அதை புரிந்து கொள்ளணும். கலாத்தியர் 2:20 சொல்றது, கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இங்க ஒரு நான் வருது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இல்லையா? இந்த நானுக்கும் இந்த நானுக்கும் வித்தியாசம் உண்டு. இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டு இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இயேசுவே. அவ்வளவுதாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் நான். அவன் ஆரம்பிக்கும் போது சொல்ற, நான் இந்த அநியாயக்காரன், இந்த விபச்சாரக்காரர்களாகிய மற்ற மனுஷனை போகிறதும் இந்த திரும்புறான். ஜெபம் பண்ணும் போது முழு மனதோடு ஆண்டவனாக்கி ஜெபிக்கலாம். இப்படி பார்க்கலாம், நான் இப்படிலாம் ஜெபம் பண்ணிட்டு இங்க உட்காந்துருக்கேன், இவன் பார்க்க இருக்காங்க. ஆயக்காரன் பார்த்தோம், இந்த ஆயக்காரனை போலவும் இதாகனால சூப்பர் ஜெபம். உண்மை என்ன செய்யறேன்? அடுத்து வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். பரிசேயனுடைய அவங்களுடைய ரூல்ஸ் என்னன்னா, வாரத்தில் 2 நாள் என்ன செய்யணுமா? உபவாசிக்கிறது நல்லது. இங்க சொல்ற இந்த ஆவியின் பெருமை தான் தப்பு. பிரைஸ்லா, நான் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று. இப்ப பாருங்க, அவங்க கிறிஸ்துவை மையமா இல்லாமல் நான் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று நான் வேலை பார்த்தேன், நான் கொடுக்கிறேன். அந்த நான் வரக்கூடாது. பிரைஸ்லா, தாவி சொல்றான், உம்முடைய கருத்திலிருந்து வாங்கி உமக்கு என்ன செய்யலாம்? இங்கதான் நம்ம காணிக்கை கொடுக்கும் போதும் தசமபாகம் கொடுக்கும் போதும் கர்த்தருக்காக எது செய்யும் போதும் எல்லாவற்றையும் கர்த்தருக்காக செய்யணும். பிரைஸ்லா, இங்க பாருங்க, இவன் சொல்றான், நான் சம்பாதிச்சு உங்களுக்கு என்ன செய்யறேன்? அவர் சொல்லிட்டாரு, வானமும் பூமி என்னுடையது, நான் பசியா அந்த ஓண்டவனுக்கு என்ன செய்ய மாட்டேன். எதற்கு கொடுக்கணும்?
எதுக்கு தசம பாகம் எதுக்கு காணிக்கனா தாவீது சொன்னா உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு என்ன செய்யறோம் திரும்ப தருகிறோம். எப்படி வாசிங்க. தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்து நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இப்போ இந்த ஜெபம் ஆண்டவர் ஓமை சொல்லும் போது கிறிஸ்து சிலுவைக்கு போகல. இன்னைக்கு நம்ம போட்டு ஆண்டவரே பாவியாக என் மேல கிருபையாயிரும் என்று நெஞ்சில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரை அறிகிற அறிவினால ஏசாயா 53:11 சொல்லுது, நம்மை நீதிமானாக நினைச்சிட்டார், சிலுவையின் மூலமாக மாற்றிட்டார், கிருபை பெற்று நம்ம எதை உயர்த்தினா இந்த ஆயக்காருடைய கடைசி வரி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஆயக்காருடைய கடைசி வரி என்னன்னா என்மேல் கிருபையாயிரும். என்மேல் இப்ப கர்த்தர் நம்ம மேல் கிருபையா இருக்கிறார். அவன் எங்க கிருபை என்பது கிறிஸ்துவை மையமாய் கொண்டிருக்கிறது. எதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கை நம்மை சார்ந்திருக்குதா, நம்முடைய வேலை சார்ந்திருக்குதா, நம்முடைய பெற்றோர்களை சார்ந்திருக்கிறதா, இல்லை நம்முடைய உறவினர்களை சார்ந்திருக்கிறதா என்பதெல்லாம் கவனிச்சுட்டு என் வாழ்க்கை கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கை என் வேலையை சார்ந்தல்ல, கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறது. அவன் உடனே ஆண்டவர் சொல்றாரு கீழே, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. அப்ப தாழ்மை என்பது கிறிஸ்துவையே சார்ந்து கிறிஸ்து நமக்கு என்னதான் செய்து முடிச்சிருக்கிறார் அதன் மீது வைக்கிற விசுவாசம் தான் தாழ்மை. இப்போ நீதிமான் என்பவன் விசுவாசத்தினாலே என்ன செஞ்சாகணும், பிழைக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு இவனே நீதிமானாக்கப்பட்டான். இப்போ கர்த்தர் நம்மை 3 காரியத்து மூலமாக நீதிமானாக மாற்றி விட்டார். ஒன்று, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, அவருடைய கிருபையினால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? வசனத்தை அப்படியே நம்பு. சொல்லுங்க, வசனத்தை அப்படியே நம்பு. வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் என்ன வாழாக்காம அவருடைய தலையாக்க அப்படியே நம்பு. அவருடைய தலைமுறை குணமானீங்கன்னா அப்படியே நம்பு. நீயும் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாங்க அப்படியே நம்பு. உனக்கு 100 தனியாக வீடுகள் உண்டாகுதா அப்படியே நம்பு. பேசல கர்த்தரை மேன்மையாக வைப்பார் அப்படியே நம்பு. இவ்வளவுதான் செய்தி. வசனத்தை அப்படியே நம்பு. வசனத்தை அப்படியே நம்ப முடியலையே. வசனத்தை ஏன் நம்ப முடியலன்னா வசனத்தை நாம் கேட்கவில்லை, வசனத்தை உள்வாங்கவில்லை. விசுவாசம் கேள்வினால் வருது, கேட்டுக்கொண்டே இருப்பதனால விசுவாசம் வருமா? எதை கேட்டுக்கொண்டு இருக்கணும்? வசனத்தை. இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் உள்ள போகிறேன். நீதிமானுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனம் வரை எடுத்துக்கணும். பழைய ஏற்பாடு எப்படி நம்மை தேவன் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடித்துக் கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடித்துக் கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். இந்த சம்பவத்தில் யோசுவா பிரதான ஆசாரியர் யோசுவாவே ஆண்டவர் காட்டுறார். இந்த யோசுவா மேல ஒரு அழுக்கு வஸ்திரம் இருக்கு. சாத்தான் பக்கத்தில் நின்று குற்றம் சாட்டுகிறான். உங்களுடைய மனதிலே சில ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது வசனம் இப்படி இருக்குது, உனக்கு ஆசீர்வாதம் இல்லையே அப்படின்னு குற்றம் சொல்லி போய் சொல்லுவோம். வசனம் இப்படி இருக்குது, ஆனா நீ உன் வாழ்க்கை அப்படி இல்லையே குற்றம் சாட்டும்படியாக வந்து நிற்கிறான். உடனே ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா,
அந்த யோசுவா மேல இருந்த அழுக்கான வஸ்திரத்தை எடுத்துட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்குது, சிறந்த வஸ்திரத்தை தருகிறார். இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்குது ரிச். அவங்க கிட்ட இருந்த வறுமையை எடுத்துட்டு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. பாவம் என்ற வஸ்திரத்தை எடுத்துட்டு பரிசுத்தம் என்ற வஸ்திரத்தை தருகிறாரு. தோல்வி என்ற வஸ்திரத்தை எடுத்துட்டு வெற்றி என்ற வஸ்திரத்தை தருகிறார். பிரைஸ்லாம். இதை கல்வாரி சிலுவையில நமக்காக ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. இப்ப உங்க மேல இருக்கிற வஸ்திரம் என்ன வஸ்திரம் தெரியுமா? நீதியின் வஸ்திரம், மகிழ்ச்சியின் வஸ்திரம், செழிப்பின் வஸ்திரம், வெற்றியின் வஸ்திரம், சுகத்தின் வஸ்திரங்க. உங்க மேல இருக்கிற அந்த வஸ்திரம் ஐஸ்வர்யத்தின் வஸ்திரம். இத நம்ம வசனத்தை அப்படியே நம்ம பிரைஸ் காட். அல்லேலூயா. நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. கர்த்தர் அங்கே யோசுவா வஸ்திரத்தை நீக்கி போட்டு அவனுக்கு வேற நல்ல சிறந்த வஸ்திரத்தை கொடுத்தார். பிரைஸ் காட். இப்போ நீங்களாகவே தேவன் விரும்புகிற நீதியை ஒரு காலமும் பெற்றுக்கொள்ள முடியாது. வாழ்நாளெல்லாம் உபவாசம் போட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. கடைசி சொட்டு ரத்தத்தை நீங்க சிந்தினாலும் கர்த்தர் விரும்புகிற நீதியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவருடைய நீதியை கிறிஸ்துவின் மூலமே கொடுக்கிறார். பிரைஸ்லாம். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. அப்ப என்ன ஒன்று நீதினா என்ன ஃபர்ஸ்ட் என்னமோ சொல்றீங்க உள்ளவங்க சில டவுட் உங்களுக்கு. நீதி அப்படி என்றால் இப்போ தேவனிடத்துல நமக்கு ஒரு நன்மை வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிற வண்ணமா நம்ம இருக்கணும். ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க முடியாது. அதனாலதான் நம்ம கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம தேவன்கிட்ட என்ன செய்கிறோம்? வந்திருக்கிறோம். அப்போ நீங்க நீதிமான் என்ற ஒரு சத்தியத்தை மாத்திரம் இப்போ ஆழமாய் புரிந்து கொள்ளணும். நான் நீதிமானாக கர்த்தர் என்னை நினைச்சிட்டாரு, மாற்றி விட்டார். அப்ப நீதிமானுடைய வீடு எப்படி இருக்கும்? நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீதிமானுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? நீதிமானுடைய சந்ததி எப்படி இருக்கும் என்று வேத வசனத்தில் ஆண்டு எழுதி வச்சிருக்கார். அது நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம அப்படி இப்ப ஏற்றுக்கொள்ள போகிறோம். திருப்புகள் நீதிமொழி புஸ்தகம். இப்ப நீங்க இயேசு ரத்தம் தான் நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. அவருடைய கிருபையா நீங்க நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால நீதிமானாக மாறிட்டீங்க. இப்ப உங்க பேர் என்னது? நீதிமான். நீதிமான் என்றால் தேவனுக்கு அவர் விரும்புகிற நீதியை இயேசுவின் மூலமா நீங்க பெற்றிருக்கீங்க. இப்ப உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய சுதந்திரத்தை உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்திருக்க பத்திரத்தை எடுத்து வாசிக்கப்படும். ரைஸ்லா. இப்ப உங்களுக்கு உங்க நம்ம குடும்பத்துல நம்முடைய அம்மா அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டியோ நமக்குன்னு சொத்து எழுதி வச்சிருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. அம்பானி மகளுக்கு 4500 கோடியும், மகளுக்கு மட்டும் எத்தனாயிரம் கோடி? 4500 கோடி தானே. 4500 கோடி தன் மகளுக்கு மட்டும். ரைஸ்லா. இப்ப நமக்கு சொத்து இருக்குதுங்க. நம்ம ஏன் இப்படி பரதாபமா இருக்கிறோம்னா தன்னுடைய நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. இதுதான் விஷயம். பிசாசோட மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற ஐம்புலன்கள் மூலமாய் பார்க்கறது தான் நீ என்று நம்ப வைக்கலாம். நம்ம ஒன்னே ஒன்று செய்யணுங்க. இதுக்கு மாயஜாலம் இல்லை. ஒன்னே ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. இதை மறுபடியும் 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 கேட்கணும். நான் நீதிமான் தான். பிரைஸ்லாம். இவன் நாங்கள் எடுத்துக்கணும் நீதிமொழி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய ஞானத்தை ஒரு ஸ்டோர் பண்ணி சேவிங் பண்ணி வச்சிருக்காராம். யாருக்குன்னா என் மகன், அல்லேலூயா, என் பிள்ளைங்க வருவாங்க, அவங்களுக்கு நான் ஒரு ஸ்டோர் பண்ணி நினைச்சிருக்கேன். காட்லி விஸ்டம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக ஞானம் வேலை செய்யும். காரணம் நீங்கள் ஒரு நீதிமான். இது அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை அப்படியே இதுதாங்க நான் பார்க்கிற இந்த செய்தி. எனக்கு போன வாரம் தான் தியானிச்சிருக்கிறேன். நம்ம வந்து போய் சொல்லலாம். வசனத்தை அப்படி நீங்க பாருங்க, வசனத்தை நம்ம அப்படியே நம்பாம இருக்கிறனால தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம். விசுவாசம் என்பது வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வது.
நீதிமானுக்காக அவர் என்ன நாணத்தை வச்சுக்காராம்? மெயின் நாணம் என்ன? காட்லி விஸ்டம். நீங்கள் உலகத்தில் இருக்கிற நோபல் பிரைஸ் பெற்ற அந்த மனிதனை காட்டிலும் நீங்கள் சிறந்தவர்கள். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு நாணம் இருக்கிறது. உங்க குடும்பத்தை நடத்த, உங்க வேலைகளை செய்ய, எல்லாவற்றிலும் காட்லி விஸ்டம். 3ஆம் அதிகாரம் 32, 33. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம். நீதிமானோடு அவர்களுடைய ரகசியம். இப்போ மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பான்? பிச்சைக்காரன் கிடையாது. எனக்கு நிறைய பிச்சைக்காரன் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பாருங்க அவன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், அவன் லெவல்ல. இப்ப அவரு ஒரு ரகசியம் சொல்லணும்னா, இப்ப நம்ம ஒரு ரகசியம் யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லுங்க, யார்கிட்ட சொல்லுவோம்? நம்மளை உண்மையா நேசிக்கவங்கிட்ட தான் ரகசியத்தை பகிர்ந்துக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட அவர்கிட்ட இருக்க ரகசியத்தை சொல்றதுக்கு நம்ம கிட்ட பார்த்து நம்மளை திருப்பி சொல்றாங்க. அல்லேலூயா. நீதிமானோடு அவருடைய கம்யூனிகேஷன், அவருடைய ஐக்கியம் இருக்குது. உங்க ஐக்கியம் யாரோட இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவோடு. கிறிஸ்துவின் ரகசியம் யார் கையில இருக்கு தெரியுமா? உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு ரகசியத்தை சொல்றாரு. இப்ப என்ன ரகசியம் சொல்றாரு தெரியுமா? உங்க காதுல கை கொடுங்க. அல்லேலூயா. நீ ஒரு நீதிமான். உனக்கு என் நாணத்தை கொடுத்திருக்கிறேன். நாணம் என்பது பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்கும் வழி. அது பாஸ்டர் பிரச்சனையா இருக்குது, போராட்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு நாணம் இருக்குது. பிரச்சனை நீங்க மேற்கொள்வீர்கள். அடுத்த வருஷம் 33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வீடு நீங்க தங்கிற வீடு பேர் தெரியுமா? நீதிமானுடைய வீடு. யாராவது வந்து இந்த வீட்டுல தலைமுறை சாபம் இருக்குன்னு அப்படி ஏதாவது ஊழியக்காரன் சொன்னாங்கன்னா, என் மூலம் நல்லா பைபிள் படிச்சுட்டு வாங்க, இல்லைன்னா எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிடுங்க. பிரைஸ்கா. துன்மார்க்கன் நீங்கள் அல்ல, நீங்கள் நீதிமான். பிரைஸ்கா. நீதிமானுடைய வீட்டுல என்ன இருக்குதா? ஆசீர்வாதம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் கர்த்தர், இது தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள் வருது. நீதிமானுடைய வீட்டை பார்த்து ஆண்டவர் அனௌன்ஸ் பண்றாரு. என்ன அனௌன்ஸ் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஜாய்ஃபுல், ஹல்லேலூயா, மகிழ்ச்சி உண்டாகட்டும் டிக்ளேர் பண்றாராம். அடுத்த சொல்றா ஃபேவர், தயவு என் பிள்ளைங்களுக்கு உண்டாகட்டும், கிருபை என் குடும்பத்துக்கு என் பிள்ளைங்களுக்கு உண்டாகட்டும், அடுத்தது ஆசீர்வாதம் உண்டாகட்டும் சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. பிரைஸ் லார்ட். நம்ம குடும்பத்தை என்ன அனௌன்ஸ் பண்றோம்? பற்றாக்குறையா இருக்கின்றது, இவ்வளவு கடன் இருக்குது, நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்ப நம்ம இந்த வார்த்தைக்கு நேரம் சொல்லுங்க, 3 காரியம் சொல்லுங்க. என்னுடைய வீடு, நான் நீதிமான், என்னுடைய வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 3 காரியம் சொல்றாரு. 1 மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி இல்லாட்டா பிரியாணியே இருந்து மகிழ்ச்சி இல்லாட்டா கணவன் மனைவி சண்டை வச்சுங்க. பிரியாணி போட்டீங்க, சாப்பிட முடியுமா? முடியாது. என்னுடைய வீட்டில் மகிழ்ச்சி இருக்குது, தயவு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஆமே. இப்ப அவரு கூட சேர்த்து நம்ம அனௌன்ஸ் பண்ணணும். என் வீட்டில் என்ன இருக்குது? மகிழ்ச்சி இருக்குது, தயவு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. 4:18 நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை நாம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பிரைட் அண்ட் பிரைட். நடுப்பகல் வரைக்கும் அந்த சூரியனுடைய முழுமையான க்ளோரி நடுப்பகல தான் வெளிப்படும். இப்போ உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மனதுல குழப்பமே இல்லையா? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? நானே குழப்பத்தோடு தான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா வசனம் சொல்லுது, உன் மனதுல பிரைட்னஸ், ஹல்லேலூயா, தெளிவான புத்தி உள்ள ஆள் நீங்கள் தான் இருக்கிறோமா? பிரைஸ்ல. திரும்ப சொல்லுங்க, செய்தியுடைய தலைவர் சொல்லுங்க, வசனத்தை அப்படியே நம்பு. அவ்வளவுதான் விமர்சனம் வந்துடும். நீதிமான் உங்களுடைய பாதை, நீங்க தான் உலகத்துக்கே வெளிச்சம். இந்த வெளிச்சம் என்பது இங்கு மனதில் கொடுத்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ 10ஆம் அதிகாரத்துக்கு வந்து நம்ம வேகமாக போவோம். ஓ, glory to Jesus. 3வது வசனம்.
கர்த்தர் நீதிமானை பசியினால் வருந்த விடார். ஒரு நாளுங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் கடவுளுக்கு ஒரு நன்மையும் உள்ள அலோவ் பண்ணவே மாட்டானா. பசிய அலோவ் பண்ணவே மாட்டான். இதை நம்ம அப்படி நம்பணும். என் வாழ்க்கையில வியாதி ஆண்டவர் செய்ய மாட்டாரு. வாரிவை கூடாரத்தை அணுகாது. நம்ம நம்ப மாட்டோம். ஏன் நம்ப முடியலன்னா, நம்ம ஒரு தடவை வசனம் தெரியுது, அதை மறுபடியும் 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 கேட்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வார்த்தை 6வது வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். பிரைஸ் காட். உங்களுடைய தலையின் மேல ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசீர்வாதத்தை சுமந்துக்கிட்டு அப்படியே போறோம். பிரைஸ்லாம். நீங்க சொல்றீங்க, இல்ல பாஸ்டர், என் மனசு என் சிந்தனை எவ்வளோ பிரச்சனையோடு நான் வந்திருக்கேன். நம்ம என்ன சுமந்துட்டு இருக்கோம் தெரியுமா? பிரச்சனைகளை, கவலைகளை, வேதனைகளை, சூழ்நிலைகளை நம்ம மனசுல நினைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ வசனம் சொல்லுது, நீ உன் தலையில ஆசீர்வாதங்களை சுமந்துக்கிட்டு திரியிற. நீங்க பைக்ல போனாலும் கார்ல போனாலும் உங்க தலை மேல என்ன இருக்கு தெரியுமா? ஆசீர்வாதங்கள். பிரைஸ் காட். அடுத்த வருஷம் பாருங்க 7, நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். நீங்க இந்த பூமியிலையும் ஒரு நல்வாழ்வு. இப்ப உங்களை குறித்து நிறைய உறவினர்கள் தப்பா பேசுறாங்களா? பயப்படாதீங்க. பிரைஸ்லாம். இந்த வசனத்துக்கு நேரம் வந்துருங்க. கூட பிறந்தவங்க பேசுறாங்களா? பயப்படாதீங்க. அவங்க சொல்றதை நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அதுதான் உங்க வாழ்க்கையில செயல்படும். ஏன்னா அவங்க இப்படி சொல்றாங்க நம்மளை பார்த்து, அதை உள்வாங்கிட்டோம்னா, அதை நம்பிட்டோமானா அது செயல்படும். நீங்க சொல்லணும், என்னோட பெயர் புகழ் பெற்று விளங்கும், என் பிள்ளைகளோட பெயர் புகழ் பெற்று விளங்கும், என் சந்ததியின் பெயர் புகழ் பெற்று விளங்கும். இன்னொரு அற்புதமான வார்த்தை 11வது வசனம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. வாழ்வழிக்கும் வாழ்க்கை உள்ள ஒரு வாய் தான் நம்மோட வாய். ஜீவனை அப்படியே அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் ஏதேனில் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாள் ஜீவ விருட்சத்தை செய்யல, எடுக்கல. ஜீவ விருட்சம் எப்படி தெரியுமா? நன்மை மாத்திரம் பின்தொடரும், ஆசீர்வாதம் மாத்திரம் பின்தொடரும், வெற்றி மாத்திரம் பின்தொடரும். இப்போ நீதிமானாகிய நமக்கு ஒரு ஆசீர்வாதிச்சாரு. நம்முடைய வாய் ஜீவ ஊற்று. ஏனென்றால் நம்முடைய வாயை மாத்தாத வர கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நம்முடைய வாயை என்ன செஞ்சுதான் பிசாசு சூழ்நிலைகளை பார்த்து அதை நெகட்டிவாக பேச வச்சிடும். நம்முடைய பலவீனங்களை பேசுறோம், வியாதியை பேசுறோம், கடனை பேசுறோம், பிரச்சனையை பேசுறோம், மற்றவங்க காரியம் குறித்து பேசுறோம். ஆனா இங்க என்ன பண்ணுறது? நான் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நம்ம வாய் நன்மையே பேசுவோம், சொல்றீங்க, ஆசீர்வாதத்தையே பேசுமா, அன்பே பேசுமா. நம்ம மாதிரி இருக்குதா? குறையே பேசாது. பாருங்க, நம்ம வாயாடுக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுதான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வாய் ஜீவனை மாற்றி பேசும். பாருங்க, ஒரே ஊற்றில இருந்து தித்திப்பும் கசப்பும் சுரக்குமா அப்படின்னு யாபகம். இப்ப நம்ம ஊற்று எப்படின்னா, இதான் நம்ப முடியாத ஒரு காரியம். இன்னொன்னு சொல்ல போறாரு, உன் வாய் சுத்த பியூர் சில்வர். சொல்லுங்க தலைவர், சொல்லுவோம் வசனத்தை அப்படியே நம்ம அடுத்த இன்னொரு வசனம், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை அது இங்கிலீஷ் போட்டுருக்கு, அநேகருக்கு உணவு கொடுக்குமா, ஆவிக்குரிய உணவு. சார், அந்த அக்கா பேசிட்டு போனா நான் சோர்ந்து போய் இருந்தேன். அவங்க பேச பேச எனக்கு அப்படியே உற்சாகம் வந்துச்சு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும் மற்றவங்க இல்லையா? சொன்னாங்கன்னா சத்து நிறைஞ்சிடும். பேசலா அந்த அண்ணன் வாயை திறந்தாங்கன்னா ஜீவனா வருது, பேசலா நன்மையா வருது.
நீதிமானுடைய வாய் அநேகரை போஷிக்கும். அதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று உணவு கொடுக்கும், ரெண்டாவது கைட் பண்ணும். கைட் பண்ணும். இப்படி செய்யுங்க. நம்ம பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. நீ பேசு, நீ நம்முடைய வாயை மாற்றிக்கொள்ள நம்ம முயற்சி பண்ணோம். ஆனா நம்மளால முடியாது. கர்த்தரே மாத்திட்டாருன்னு சொல்றாரு. வசனத்தை அப்படியே நம்பு. இங்கதான் நம்ம பிரச்சனை. வசனத்தை அப்படியே நம்பு. பிரைஸ் காட். இல்லையே உங்க வாயை ஏற்றிக்கபடியா பேசினாலும் திரும்ப எங்க வந்துருங்க, சண்டே போட்டு கூட இங்க வந்துருங்கன்னு சொல்றேனே. பிரைஸ் காட். திரும்ப சொல்லுங்க, இல்ல இல்ல அது இல்ல, இதுதான் என்னுடைய நிலை. பிரைஸ் காட். நீங்கள் ஜீவனை சிந்திக்க சிந்திக்க பாருங்க, பாவத்தை பேசுவதனால் ஒருவன் பரிசுத்தவானாய் மாறுவது இல்லை. நல்லா நீங்க புரிஞ்சு. ஒரு வியாதியை குறித்து பேசுவதனால் அவன் சுகமடைவதும் இல்லை. ஒருவன் வறுமையும் பிரச்சனையும் குறித்து பேசுவதனால் அதிலிருந்து அவன் தீர்வு அடைவதும் இல்லை. அதுக்கு பதில் ஒருவன் கிருபையை குறித்து பேசுவானால் பாவத்திலிருந்து விடுதலை. ஒருவன் கர்த்தருடைய சுகத்தை குறித்து பேசுவான் என்றால் அந்த வியாதியிலிருந்து விடுதலை. ஒருவன் தன்னுடைய தோல்வியை விட்டு கிறிஸ்துவின் வெற்றியை குறித்து பேசுவான் என்றால் அதிலிருந்து விடுதலை. ரெண்டு கோடுங்க. நம்முடைய சபைக்கு ஒரு எம்பளம் அப்படின்னா ரெண்டு கோடு. ஒன்று கருப்பு கோடு, அது குட்டி கோடு. அதுதான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பூமியில சந்திக்க போகிற பிரச்சனைகள், பாடு, கவலை, வியாதி எல்லாம் டெஸ். இந்த ரெண்டு கோடும் மேல் நோக்கி வளரும். இன்னொரு கோடு அந்த சின்ன கோடை காட்டிலும் பெரிய கோடு. அந்த கோட்டுக்கு மேல சிலுவை இருக்குது. இந்த கோடு எப்படின்னா ஜீவனை மட்டும் பேசும். ஜீவன் என்றால் எல்லா நன்மைக்கும், எல்லா ஆசீர்வாதத்துக்கும், எல்லா சுகத்துக்கும், எல்லா வெற்றிக்கும் ஊற்று ஜீவன். இப்ப சத்துரு நம்ம என்ன பண்றான்னா, நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. ஆதாம் ஏவாள் கிட்ட செஞ்ச அதே தவறதான், அதே பொய்யதான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளையாகி நம்ம கிட்டையும் செய்யலாம். அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாதவே அவன் புதுசு ஆப் கண்டுபிடிச்சு மாத்திக்கிட்டே கிடையாது. அவங்க ஒரே தான் பொய்க்கு. இப்ப என்ன சொல்றான்னா, இந்த சின்ன கோட்டையே பேச வச்சு இந்த சின்ன கோட்டை வளர வச்சிடலாம். பேசலாம். சின்ன கோட்டை பேர் சொன்னேன், கருப்பு கோடு. இப்ப நம்ம யாருன்னா, நம்முடைய வாய் எப்படிப்பட்டது? ஜீவன் தான். நீங்க இதுக்கு அப்புறம் போய் வீட்டுல சண்டே போட்டாலும் நீங்க எங்கெல்லாம் நிக்கணும்? ஏன் வாயி ஜீவ ஊற்றுதாயா? இப்படி பேசுற நீங்க கடைசி இப்படி சொல்ற, இதுதான் சத்தியம். அல்லேலூயா. சத்தியம் மாறாது. அல்லேலூயா. இப்ப இருக்க என் வாயினா மாறலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாறாது. நான் இங்க நிக்கிறேன். இதுக்கு முயற்சி பண்ணுங்க. உடனே முயற்சி பண்ண முடியாது. நான் பண்ணிதான் ட்ரை பண்ணி தான் அது உள்ள சிரமங்களை பார்க்கிறேன். பிரைஸ் காட். அதனால ஒண்ணு செஞ்சிருங்க, திரும்ப வந்துருங்க. நான் நீதிமான் தான். பிரைஸ்லா. என் வாயை ஜீவ ஊற்று தான். என்னோட பெயர் புகழ்பெற்று விளங்கும். என் தலையின் மேல ஆசனம். கடனே போய் ஒருத்தர் போய் கேட்டாலும் நீங்க வீட்டுக்குள்ள சொல்லுங்க, நான் ஆசிரியப்பட்டவன் தான். இது என்ன தெரியுமா? கொஞ்ச நாளில் நீங்க சந்திச்ச அத்தனை பிரச்சனைகளும் கீழே போயிடும். நீங்க பேசிக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டிருக்க காரியங்கள் எல்லாம் மேல் நோக்கி வந்துடுங்க. பாருங்க, பேதுரை பார்த்து ஆண்டு சொன்னாரு, அவன் நாங்கள் தான், ஆனா அவனை போய் பாருன்னு சொன்னாரு. யார் சொன்னது ஜெயிச்சிச்சு? ஆண்டு சொன்னதான் ஜெயிச்சிச்சு. பிரைஸ்லா. அவன் தடுமாறுனா, அவன் பின்வாங்கி போனா, எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அவன் மேல் ஆண்டவர் சொன்னார், நீ தான் பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் நீதிமான், உங்க தலை மேல் ஆசீர்வாதம் இருக்குது, உங்க குடும்ப பெயர் புகழ் பெற்று விளங்கும், உங்க வாய் ஜீவ ஊற்று, நீங்க அநேகரை போஷிப்பீர்கள். இன்னொரு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான வார்த்தை 24 பாருங்க. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இது ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை. இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களில் பயப்படுறோம். ஏதோ ஒன்று இப்படி ஆயிருமோ, நம்ம பிள்ளைக்கு இப்படி ஆயிருமோ, நம்முடைய எதிர்காலம் அப்படி ஆயிருமோ, இல்லைன்னா இந்த பைக்கில் போகும்போது இதில் ஏதாவது ஆயிடுமோ, எதையோ ஒன்றை. பயம் என்பது பிசாசுடைய ஆயுதம்.
இங்கே இந்த வசனத்தை அவன் அப்படியே நம்ப போறோம். துன்மார்க்கனுக்கு தான் பயப்படுற காரியம். நம்ம கனவு நிறையாவது கனவு மூலம் பயம் வந்துடும். திடீர்னு பயந்து அலறி அடிச்சு இருப்பீங்க. நீங்க இங்க இந்த வசனத்துக்கு வரணும். துன்மார்க்கனுக்கு தான் பயப்படுற காரியம் வந்து என்ன செய்யும்? நான் நீதிமான். பிரைஸ்லா விஷயம் நீதிமானுக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை அப்படியே கொடுக்குறாங்க. ஓ ஜீசஸ், நீங்க எதெல்லாம் விரும்புகிறீங்களோ பொருளை கேட்கலாம். சரி, என்னுடைய விருப்பம் எப்படி இருக்கும்? அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 11ஆம் அதிகாரத்துல நீதிமானுடைய 23ஆம் வசனம், நீதிமானுடைய ஆசை நன்மையே, ஒன்லி குட். உங்களுடைய ஆசை எப்படிதான் இருக்குமா? நன்மையாகவே இருக்கும். அப்ப என்ன ஆசீர்வாதத்தையே பேசுறாங்க, செழிப்பையே பேசுறாங்க, வெற்றியே பேசுறாங்க. அப்ப நாங்க நீதிமானப்பா, எங்களுடைய ஊற்று இப்படிதான் இருக்கும். பிரைஸ் காட். அப்போ நம்முடைய ஆசையை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேரு எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணிருக்கீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அந்த ஜெபம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். பிரைஸ் காட். நீதிமானுடைய ஆசை நன்மையே. பாருங்கள், இந்த 10ஆவது அதிகாரத்துக்கு வந்துடும். பிரைஸ் காட். 28 பாருங்கள். 25 நீதிமானோ நித்திய அஸ்திபாரம். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். ஆண்டவர் மலை பிரசங்கத்துல ஒரு ஓமை சொல்றார். இந்த வசனத்தின்படி, இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செய்கிறவன் கற்பாறை மேல கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்புடும். மலைகள் வந்துச்சு, அலை வந்துச்சு, புயல் வந்துச்சு, ஆனா கற்பாறை மேல் கட்டப்பட்டிருக்க அந்த வீடு அசையவில்லை. இப்ப நம்ம மணல் மேல் கட்டப்பட்ட வீடு கிடையாதான், நம்ம கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு. நீதிமானுடைய அந்த அந்த நீதிமானுடைய அஸ்திபாரம் என்ன செய்யப்படுவது இல்லையா? அசைக்கப்படுவதில்லை. நீங்க வேத வசனத்தை அப்படியே கேட்டு ஒபே பண்ணுவீங்க. புத்திமான் ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறான். புத்திமான யாரு? நீதிமான். இப்ப பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் சொன்ன அந்த பிரசங்கத்தின்படி நீங்க எங்க கட்டப்பட்டிருக்கீங்கன்னா கண்மலை மேல கட்டப்பட்டிருக்கீங்க. நீங்க இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியக்கூடிய நபராக இருக்கிறீங்க. உங்களை எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் அசைப்பது இல்லை. சங்கீதம் 125:1 பாருங்க. சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார். சொல்லுங்க, நான் என்றென்றைக்கும் கிறிஸ்து என்ற கண்மலை மேல நான் கட்டப்பட்டிருக்கிறேன். நான் புத்தி உள்ளவன். நான் புத்தி உள்ள வீட்டை கட்டி கொண்டிருக்கிறேன். என்றென்றைக்கும். அப்ப நம்ம கேள்வி கேட்கலாம், இல்லையே பாஸ்டர், அநேக பிரச்சனைகள் என் மனதை என்ன செய்கிறது? அசைக்குது. சூழ்நிலைகள், வேலைகள், குடும்பங்கள், ஃபைனான்ஸு பிரச்சனை எல்லாம் நம்மளை என்ன செய்யுது? ஏன் அசைக்குதுன்னா இந்த வார்த்தை நம்ம மனசுல இல்லை. இப்ப இந்த வார்த்தைய உங்க மனதுல வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. இன்னும் அதே இதுல பாத்தீங்கன்னா 28 பாருங்க. நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும். நீதிமான், நீங்க எதை நம்பிக்கொண்டிருக்கீங்களோ அது உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அந்த ஹோப் கிளாட்னஸ் கொடுக்கும். அது கண்டிப்பா உங்களுக்கு என்ன உண்டாக்கும்? மகிழ்ச்சியை உண்டாக்கும். அது மட்டும் கீழே போயிருப்பாங்க. 30 நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் நீதிமானாக இருக்கிறேன். எந்த சூழ்நிலையும், எந்த பிரச்சனையும், எந்த வியாதியும், எந்த வறுமையும், எந்த பாடுகளும், எந்த மனிதனுடைய வார்த்தையும் என்னை அசைப்பது இல்லை. நீதிமான் என்றும், நீதிமான் என்றும் இதை அப்படியே உள்வாங்கணும். என்றும் அசைக்கப்படுவதில்லை. அடுத்து பார்க்கலாம் பாருங்க, 31, 32 வாசகம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். சுத்த பொய்யான அப்படின்னு நினைக்கிறீங்க. சத்தியம் மாறாது. இல்லையா? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றான்.
ஜீவ ஊற்றுனா ஜீவ கனினா நன்மையை மட்டும் பேசிக்கிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் மட்டும் பேசும், வெற்றியை மட்டும் பேசும், கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் எழுதிருக்கோம். அடுத்தது பியூர் சில்வரம், கலப்படமே இல்லாத. நம்ம கிட்ட ஒன்று பேசிட்டு போவாங்க, அங்கிட்டு போய் என்ன செய்வாங்க பேசுனா. ஒரு காரியம் சொல்கிறேன், 5 பேர் இருப்பாங்க கிராமத்தில், 5 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த 5 பேரோட டைப் எப்படின்னா, முதல் ஒரு ஆள் எந்திரிச்சு போயிட்டான். எந்திரிச்சு போன உடனே இந்த 4 பேர் சொன்னாங்க, இவன் பெரிய பேச்சு பேசினான், இவனை பற்றி நமக்கு தெரியாது. அவன் திரும்ப பேசிட்டு இருந்தாங்க. திரும்ப அந்த 4 பேர் ஒரு ஆள் திரும்ப எந்திரிச்சு போயிட்டான். மிச்சம் 3 பேர் சொன்னாங்க, இவன் பாரு அவனை சொல்கிறான், இவனை பற்றி நமக்கு தெரியாதான்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கடுத்து அந்த 3 பேர்ல ஒரு ஆள் கடைசி ஒருத்தர் எந்திக்கவே இல்லையா. ஏன் எந்திக்க, நம்ம எந்திரிச்சாலும் பேசுவாங்க. 2 பேர்ல எந்திக்கவே இல்லை, நம்மளை பற்றி பேசுவாங்க. அங்கேயே உட்காந்துக்கிட்டான். இந்த 4 பேர் எதிராக போய் உட்காந்துக்கிட்டு, இவனை பார்த்தியா பாருங்க. இங்க வேத வசனம் சொல்லுது, நீதிமான் வாய் நாணத்தை அப்படியே குடும்பத்துல வேலை பார்க்குற இடத்துல அப்படியே நம்மளை குறித்து எவ்வளவு மேன்மையா சொல்லி வச்சிருக்காரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. நானும் அப்படியே பொங்கி உங்க வாயிலிருந்து வரப்போகுது. பிரைஸ் தான், நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான உதடுகள் பிரியமானவைகளை பேசாதே. Now the kind thing to say. அப்பா, நம்ம யோசித்து அப்படியே பேசக்கூடிய நாணத்தை பெற்றுக்கிறோமா? 8ஆவது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 11:8. நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். The righteous is delivered out of the trouble. உபத்திரவத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, கடனிலிருந்து, சோர்விலிருந்து விடுவிக்கப்படுவான். அப்படியே பிடிச்சுக்கணும், ஆண்டவரே விடுவிக்கப்படுவேன் ஆண்டவரே. கண்டிப்பா நீங்க நினைச்சுவீங்க, விடுதலையாக்குவீங்க. எல்லாம் தெரியுமா? க்ளோரி டு, நிறைய காரியங்கள் இருக்கிறது. க்ளோரி டு ஜீசஸ், பிரைஸ் காட். 2 பேரும் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் கிருபையை சார்ந்து கொண்டான், அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஒருவன் நான் என்று நின்றான், அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. இன்னைக்கு ஒன்னே ஒண்ணுங்க, கண்களை மூடி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க, என் வாழ்க்கை என்னை சார்ந்தது அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. என்னுடைய ஜெபம் என்னை சார்ந்தது அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. என்னுடைய வாழ்க்கை முழுவதும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், பொருளாதார வாழ்க்கையா இருந்தாலும், அது என்னை சார்ந்தது, இயேசுவை சார்ந்தது. நான் அல்ல, சொல்லுமா, நான் அல்ல, இயேசுவே. நான் நீதிமான், என் பெயர் புகழ் பெற்று வேண்டும், என் தலையின் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது, என் வாய் ஜீவ ஊற்று, என் வாய் நாணத்தை வெளிப்படுத்தும், என் ஆசை நன்மைதான், என் விருப்பத்தை நிறைவேற்றுவா. எனக்கு பயப்படுற காரியம் எனக்கு என்ன செய்யாது, வராது. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. உங்க வீட்டுல ஜாய்ஃபுல் பிளெஸிங் ரிலீஸ் பண்ற, மகிழ்ச்சி, தயவு, ஆசீர்வாதங்களை அப்படி சொல்றாருங்க. நீங்க அப்படியே வசனத்தை பிடிச்சு, இது மாத்திரம் இல்லைங்க, 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்குது. வசனத்தை அப்படியே நம்பு. ஆவியான உதவிச்சு வர்றாங்க. பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திக்கிறோம். இந்த வேத வசனத்தை நாங்கள் அப்படியே நம்ப, இயேசு இரத்தத்தினால எங்கள் நீதிமானாக மாற்றிவிட்டேன், உங்க கிருபையால எங்கள் நீதிமானாக மாற்றிவிட்டேன், உங்க மேல் வைத்த விசுவாசத்தால் நீதிமானா இருக்கிறோம். இந்த நீதிமான ஆசீர்வாதங்களை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வாங்க. இது கேட்ட பிரதிபலன், நீதிமான ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்குள்ளாக ரிலீஸ் ஆவதாக. சத்தியத்தை அறிவு, சத்தியம் இவர்களை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.